இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் திருவசனம். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். இறையேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் புனித பெனடிக்ட் ஜோசப் லாஃப்ரேயிடம் நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேச வேண்டி ஜெபித்துக் கொள்வோம். கரை கடந்த கருணை கொண்டவர் நம் இறைவன். அதனால்தான் தம் ஒரே மகனை நமக்காக பலியாக்கினார். அவர் நடந்து சென்ற கல்வாரி பாதையின் காட்சிகளை இந்த புனித வாரத்தில் அதிகமாய் தியானியுங்கள். அப்போது நிச்சயம் அன்றாட வேலைகளின் அவசரத்தில் கூட, களைப்பில் கூட உங்களை தேடி வந்து இயேசு அனுதினமும் ஆசிர்வதிப்பார். இயேசு அனுபவித்த ஒவ்வொரு துயரமும் வேதனையும் எனக்காக, உனக்காக என்பதை நாம் உணர வேண்டும். அவருடைய பாடுகளோடும் மரணத்தோடும் உங்களின் அன்றாட கஷ்ட நஷ்டங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்க வேண்டும். நீங்களே விரும்பி சிலுவை பாதையை தியானிக்கும் போது இயேசு வலிமையை தருவார். தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு வாழ்ந்த இயேசு உங்கள் உடல் நலத்திலும் உலக தேவைகளிலும் நிச்சயம் பதில் தருவார். நல்ல பதிலளித்து அருமையாய் உங்களை வாழ வைப்பார். நிச்சயம் அது நீங்கள் எதிர்பார்க்கும் பதிலாய் இருக்கும். நண்பர்களே, நான் உண்மையை உலகிற்கு காட்ட வந்தேன். நானே உண்மையும் உயிரும் வழியும் ஒளியும். உண்மைக்கு சாட்சியாக வந்த என்னை இந்த உலகம் தீர்ப்பிடுகின்றது. இவ்வுலகத்தின் செயல்களுக்கு தீர்ப்பு கூற வேண்டியவன் நான் இருக்க, இவ்வுலகம் எனக்கே தீர்ப்பிடுகின்றது. அதுவும் அநியாய தீர்ப்பு. இதை கேட்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையும் உங்கள் அயலாரையும் அறியாதோரையும் அப்பாவிகளையும் குற்றம் சாட்டும் போது, பழி சுமத்தும் போது, குறை கூறி தூற்றும் போது, பின்னால் பேசும்போது, பழி சுமத்தி பரிகசிக்கும் போது என்னையே குற்றம் சாட்டுகிறீர்கள் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மறந்து விடாதீர்கள் என்று இயேசுவின் குரல் இன்று நம் காதுகளில் ஒலிக்கிறது. நம் மனசாட்சியில் இன்று சில நிமிட நேரம் எடுத்து ஜெபிப்போம், தியானிப்போம். எனக்காக அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்ட இயேசுவே, நீர் நல்லவர், உத்தமர், கரை பாவம் இல்லாதவர், குற்றமற்றவர் என்று தெரிந்தும் பழிவாங்கும் உணர்வோடும் பகை மனதோடும் செயல்பட்ட பிற நெஞ்சங்களைப் போன்று நானும் என்று செயல்படுகின்றேன். நானும் குறையுள்ளவன்தான் என்பதை மறந்தும் மறைத்தும் வாழ்ந்திருக்கின்றேன். பிறரில் நல்லதை காணும் நல்ல உள்ளம் எனக்கு தாரும். என் பழி சொற்களால் அவமானத்திற்கு ஆளான அனைவரையும் நினைத்து மனஸ்தாபப்படுகின்றேன். மன்னிப்பு கேட்கின்றேன் இயேசுவே. இப்போது மனம் லேசாக உணர்கின்றேன். இதுதான் சிலுவையின் அன்பு எனக்குள் செய்யும் அதிசயம் என்பதையும் புரிந்து கொள்கின்றேன். ஆம், பல பழிகளை இயேசுவின் மேல் சுமத்தி பரிகசித்தனர், சிலுவையில் அறைந்தனர். உயிர் பிரிந்திடும் வரை இயேசுவை மீளா துன்பப்படுத்தினர். ஆனாலும் இடர்பட்ட, தன்னை துன்பப்படுத்திய ஒருவரையும் ஒருபோதும் இயேசு புறம்பே தள்ளினதே கிடையாது. தன் கரங்களால் அணைத்து சேர்த்து கொண்டார். அவர்களின் வேண்டுதல்களை கேட்டு பதிலளித்தார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், வணங்குகின்றோம். எங்களுக்காகவே பாரமான சிலுவையை சுமந்து இந்த உலகத்தை மீட்டுக் கொண்டீர். உமது அளவற்ற இரக்கத்தினால் நித்திய வாழ்வை நாங்கள் அடைய துணை புரியும். தாழாத சிலுவை சுமந்த இயேசுவே, இனி உம்மை மீளாத துயரத்தில் உண்டு பண்ணும் ஒரு பாவ செயலையும் செய்யாமல் வாழ
அருள்தாரும் இயேசுவே, வழிநடத்தும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.